மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி ஆகிறார். அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர் என்னென்ன பலாபலன் அனுபவிச்சிருப்பீங்க, அனுபவிக்க போகிறீங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். இப்போ வக்ரகதி ஆகும் காலம் அப்படிங்கிட்டிங்கன்னா 29/6/2024, 15/11/2024. இப்போ 139 நாட்கள் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். அப்போ இந்த வக்ரம் ஆகும் பொழுது என்னென்ன பலாபலன் அனுபவிக்க போறான்னு பார்ப்போம். இப்போ விருச்சிக ராசிக்கு உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாக 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் அனுசம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம் உள்ள ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சமாகறாருங்க. அப்போ செவ்வாய் ஆட்சி ஆகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு எப்பவுமே பாசத்தை எப்படி காட்டுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு டக்குன்னு கோவப்படுத்திருவீங்க. ஏன்னா அங்கே சந்திரன் நீச்சமாகும் போது எப்படி பாசத்தை வெளிப்படுத்துகிற தன்மை தெரியறதே இல்லை. ஏன்னா உங்க பாசத்தை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய ராசின்னா இந்த விருச்சிக ராசி நேரெல்லாம் இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் கூடயே இருந்துகிட்டே இருக்கும். அப்போது சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமாகிறார். இந்த 139 நாட்கள், இந்த 139 நாட்கள் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலுக்காக இதனால நிறைய நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு விற்பனை செய்யணும்னு நினச்சி ஒரு பொருள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அந்த பொருள் உங்களுக்கு நல்லபடியாக விற்பனை செஞ்சிருக்காது, நல்லபடியாக உற்பத்தி பண்ண முடியாத சூழ்நிலை, நண்பர்களால ஏமாற்றம். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அது இருந்தாலும் கூட ஆனால் கம்பல்சரி அது உங்களுக்கு பலன் அளிச்சிருக்காது. அப்போ தொழிலில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அந்த பார்த்தாலும் கூட லாபமும் உங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய கடன் வாங்கி கொண்டே தொழிலை போட்டிருப்பீங்க. அந்த தொழில் இது வரைக்கும் லாபங்கிறது சுத்தமாகவே இல்லை. விட்டுட்டும் வர முடியாமல், நல்லாவும் நடத்த முடியாமல், கௌரவத்துக்கு செய்ய வேண்டிய கடமை கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த ஏன்டா இந்த தொழில் செய்யவே முடியாது, இருந்தாலும் நம்ம கௌரவத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ராசினா விருச்சிக ராசி. ஏன்னா அந்த விசாக நட்சத்திரம் வருது வச்சுங்களா, அப்போ கம்பல்சரி கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்போ முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அந்த சனி எப்படா நமக்கு கேப் கிடைக்குன்னு இருப்பீங்க. இது வரைக்கும் நமக்கு இழந்த வாழ்க்கை எல்லாமே திரும்ப கிடைக்க போகுது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமாகும் போது சுபத்தன்மை பெறாரு. அப்போ சுபத்தன்மை பெறும்போது 2 இடத்த பார்க்குறாரு, மொத்தம் 3 இடத்த பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தெளிவடைஞ்சிருவீங்க. அடுத்தது உங்கள் 10ஆம் இடத்த பார்க்குறாரு. 10ஆம் இடத்த பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப தொழிலில் இதை செஞ்சால் லாபம், இதை செஞ்சால் லாபம் இல்லைன்னு நீங்கள் ஒரு விளக்கத்துக்கு வந்துடுவீங்க. அப்புறம் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ கடன் கம்மியாக போகுது, வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுவரை கடன் வாங்கி போட்டீங்கன்னா நல்ல லாபம் வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலுக்காக கடன் வாங்கினா சனி பகவான் சுபத்தன்மை பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரை கிடைக்கவே இல்லை அப்படின்னா இனிமேல் கிடைக்க போகுது. ஏன்னா பணம் இருந்தால் தான் தொழில் நடத்த முடிய சூழ்நிலைக்கு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் கூட சனி பகவான் இந்த வக்ரகதியாகி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பெரிய அமௌண்ட் வர வேண்டியது இருந்தால் இந்த காலகட்டத்தில் 100% வந்துடும். ஏன்னா ஒரு அமௌண்ட் வந்தால் தான் தொழில் செய்ய முடியுங்கிற கண்டாயத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் கம்பல்சரி நல்லபடியாக செய்யறதுக்கான தன்மை. ஏன்னா இது வரைக்கும் செய்யாமல் இருந்தாலும் கூட உண்மையாக செஞ்சீங்கன்னா நல்லபடியாக லாபம் வரப்போகுது. சரிங்களா? அப்போ இந்த 139 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. அந்த பயன்படுத்திட்டிங்கன்னா 100% தொழிலில் நல்லபடியாக மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம் அடைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேலை, அந்த வேலை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லலாம். அந்த வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க, இதுவரை கிடைக்கவே இல்லை. 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க, 10 வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க, நமக்கு இது வெளிநாடு வேலைக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச காலம்லாம் கவலைப்படாதீங்க. அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்துல வக்ரகதியாகி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு யோகம் 100% உண்டு. ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறாரா இல்லைங்களா? அப்போ ராசியை பார்க்கும்போது 100% வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் நீர் ராசி பார்த்தாலே வெளிநாடு பயணம், கடல் கடந்து போகிற
போகிறதுக்கான தன்மை 100% இருக்குது. அப்போது இந்த காலகட்டத்தில் உங்கள் விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் வெளிநாடு இந்த 139 நாட்குள்ளே நீங்கள் வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா 100% வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வரும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இல்லைங்க நான் மட்டும்தான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என் ஃபேமிலி எல்லாமே இங்கே இருக்குது, பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா அவங்களுக்கு விசா கிடைக்கும். நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த 139 நாட்கள் பயன்படுத்துங்க. அடுத்து வந்து திருமணம். இந்த திருமணம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வயசாகிட்டே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நல்ல பொண்ணே வரலங்க, நான் பார்த்து கொண்டே இருக்கிறேங்க, சடைஞ்சே போச்சு, எனக்கு இது கல்யாணம் வாழ்க்கையே வேண்டாமா, இது வரைக்கும் எனக்கு பொண்ணே கிடைக்கல, இது கல்யாணம் விட்டுலாமாங்கிற எண்ணத்தவுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து வக்ரமாகிறாரு. அப்புறம் வக்ரமாகி கம்பல்சரி உங்கள் ராசியை பார்க்கும்போது 100% 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கம்பல்சரி படித்த பொண்ணாக வரும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி லேட்டானதுக்கு நல்ல விரல் அமைஞ்சிச்சுன்னு இனிமேல் சொல்ல போகிறீங்க. ஏன் அப்படி அப்படின்னா அந்த சனி பகவான் சுகஸ்தானத்தில் வக்ரமானாலே உங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகத்தை கொடுக்க போகிறாரு. அப்போது அது 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கம்பல்சரி வேலைக்கு போகிற மனைவியாக வருவாங்க, தொழில் செய்யக்கூடிய மனைவியாக வருவாங்க. அப்போ இது நல்ல அருமையான அமைப்பு, நல்ல சம்பளத்தோடு வருவாங்க. அப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் ஏதாவது தொழில் தொடங்குவீங்க. இந்த மாதிரி யோகா இனிமேல் நடக்க போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஒரு காலத்தில் கல்யாணம் ஆகாது நின்றுச்சுன்னு கூட நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 139 நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா 100% நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க கல்யாண வாழ்க்கையில். அடுத்தது கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் முடிச்சுட்டு கம்பல்சரி தொந்தரவு கொடுத்துருக்கு. என்ன மாதிரி தொந்தரவுனா கணவன் கருத்து வேறுபாடுகள் கம்பல்சரி வந்திருக்கும். எதனால் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேர்னால வந்திருக்கும். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை கர்மஸ்தான் அப்படிங்கிறது 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் வரியை பார்க்குறாரு. அப்படி 7ஆம் வரியை பார்க்கும்போது குழந்தை இல்லாமல் பிரிஞ்சு வெடி காலகட்டமெல்லாம் கம்பல்சரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் குழந்தை இல்லாமல் ஃபேமிலி வந்து கணவன் மணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்க, அப்பா இந்த மாதிரி பேசிட்டாங்க, நினச்ச மாதிரி லைஃப் இல்லையே, குழந்தைக்காக பிரிவினை சந்திச்சிட்டமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கர்மகாரகன் அப்படிங்கிற சனி பகவான் அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கர்மம் சரி கம்பல்சரி குழந்தை கிடைச்சே தீரும். ஏன்னா வக்ரமாகும்போது சுபத்தன்மை பெறாரு இல்லைங்களா? அப்படி சுபத்தன்மை பெறும்போது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடத்தை பார்த்தா இந்த 139 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கம்பல்சரி கன்ஃபார்மாக இருக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போயிடுது. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் ராசியை பார்க்குறாரு, அதுவே உங்களுக்கு பெரும் கொண்ட யோகமே. ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்தை விட பார்வைக்கு நல்ல சுபத்தன்மை கொடுப்பார். அவர் வக்ரமாக சுப பலனை பெற போறார். சுபத்தன்மை பெற்று உங்க கர்மஸ்தானத்தையும் பார்க்குறாரு. கம்பல்சரி குழந்தை பேர் சார்ந்த விஷயம் 100% நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அப்போ உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்போ நீங்க தெளிவெடுத்துவீங்க, இது எல்லாம் செய்யணும், இது எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு துல்லியமா நீங்க செயல்படக்கூடிய காலகட்டம் 139 நாட்களுக்குள்ள. எப்படின்னா அந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அங்கே ராசியில் வந்துட்டாலே கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. எப்போ பூர்வ புண்ணிய 5ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில் அங்கே ராசியில் இருக்கிறதுனால எப்பவுமே பூர்வ புண்ணியத்து மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிறது கொஞ்சம் அதில் பூரியத்தில் போய் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ பழமையாக விரும்பக்கூடிய ராசிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசிகள் எப்போ பழமையாக ரொம்ப விரும்புவீங்க. அப்போ இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் அந்த உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் பூரிய சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்வீகத்தை சார்ந்த விஷயத்துல ஏதாவது முயற்சி பண்ணினா நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அது நல்லபடியாக பண்ணுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது இட சம்மந்தமான விஷயங்க. அந்த இட சம்மந்தமான விஷயம் பெரிய இடம் வாங்கியிருப்பீங்க, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு கம்பல்சரி. அந்த லாக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திரும்பி வர முடியாத, விற்கவும் முடியாமல் சரியான சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரமாகும்போது சுபத்தன்மை பெறும் பொழுது நீங்கள் அந்த இடத்த விற்று நல்லபடியாக அந்த பணம் திரும்பி வரக்கான காலகட்டம் மிக சிறப்பாக இருக்க போகுது. இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இந்த நாள் உங்கள் லைஃப்பில் எப்பவுமே திரும்பியே வராது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வீடு சுகஸ்தானம்னு சொல்லலாம். அந்த இடத்துலேயே சனிவான் வக்ரமாகிறார். அந்த இடத்த நல்லபடியாக விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை ரிஃபர் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அம்மா ஆரோக்கியம் சம்மந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் தான். அம்மாவுக்கு கால்வழி சம்மந்தமான தொந்தரவுகள் கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி கவனமாக பார்த்துக்குங்க. எப்பவுமே உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி இப்படி கடன் நோயை குறிக்கிற இடத்துல சனிபா நாங்கள் பார்க்குறாரு. அப்போ இரவு நேர ட்ராவலெலாம் கொஞ்சம் மிக கம்மியாக பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. ஏன்னா இந்த சனி பகவான் உங்கள் ராசியும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. எப்போ நீங்களே போய் ஏதாவது
வண்டி வாகனத்தில் விபத்தில் சிக்கிக்காதீங்க. நீங்கள் இந்த இரவு நேர ட்ராவலிங் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக சிறப்பான வாய்ப்பு. எப்பவுமே ரூட்டை போய் ட்ரெயினில் போய்க்கும் இல்லை பஸ்ஸில் போய்க்கும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கோச்சார பலன்கள் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நிலைமை இருக்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வேலைக்கும் பஞ்சமே கிடையாது, தொழிலுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் கொடுப்பார் இல்லை, சனி பகவான் போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மிக சிறந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையும் சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லலாம். இது அனைத்தும் கோச்சார பதிகள் மட்டும்தான். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய மனித ஜோதிடர் மற்றும் வணக்கம்.